கர்த்தரை நாடுவது வேறு, அவர் வல்லமையை நாடுவது வேறு. தேடுங்கள்னு சொல்லலை. தேடுங்கள்னா தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நாடுங்கள்னா முன்னாடி தான் இருக்கு, நீ தான் அப்படியே நாடணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய நாமத்தை நீ சார்ந்து கொள்ளும் போது அந்த மனிதனுடைய வல்லமையே நீ சார்ந்து கொள்ளுகிறாய். அந்த மனிதனுடைய வல்லமை உன்னுடைய வல்லமையாய் மாறுகிறது. நீ வல்லமையே இல்லாதவனா இருக்கலாம், ஆனா வாயில் அவருடைய நாமம் இருக்கும் என்றால் அந்த நாமத்திற்காக சகலமும் கீழ்ப்படியும் என்று நான் சொல்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசித்து தேவனுடைய வார்த்தைகள் கடந்தோம். சங்கீதம் 105 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். பிரைஸ் காட். சார் மறந்தாப்புல ஏற்கனவே எடுத்து வச்ச மெசேஜை திரும்ப கொண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. இது பாகம் 2. இதை குறித்து நான் தொடர்ந்து பேசலாம், பின்னாடி ஆவியானவர் ஏகும்போதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வேறு சப்ஜெக்ட் போயிட்டேன். நேற்றைய நாளில் நான் ஜெபித்து கொண்டு வந்தபோது வேறு சில செய்திகளை கூட ரெடி பண்ணி வச்சுருந்தப்போ அதுவும் ஆவியானவர் கொடுத்தது தான், பட் டேட்டை கேட்க மறந்துட்டேன். அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். திடீர்னு ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், நீ இந்த விஷயத்தை பேசணும், கர்த்தருடைய வல்லமையை சபை நாட வேண்டும் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தரை நாடுவது வேறு, அவர் வல்லமையை நாடுவது வேறு. ஒட்டுமொத்த சபையும் கர்த்தருடைய வல்லமையை என்றைக்கு நாடுகிறதோ அன்றுதான் இந்த உலகம் இயேசுவே ஆண்டவர் என்றும் கர்த்தரே தேவன் என்றும் அறிக்கையிட்டு முழங்கால்கள் யாவும் முடங்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நாட்களாய் இருக்க வேண்டும். இதுவரை மனிதனுடைய புத்தியை நாடின நாட்கள் போதும். பதவியில் இருக்கிறவர்களை நாடின நாட்கள் போதும். பணத்தின் வல்லமையை நாடின நாட்கள் போதும். பதவியின் வல்லமை நாடின நாட்கள் போதும். திட்டத்தின் மூலம் திட்டங்களின் வல்லமையை நாடின நாட்கள் போதும். கர்த்தர் சபைக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார். சபையே இதுவரை எத்தனையோ வல்லமையை நாடி இருக்க, அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தருடைய வல்லமையை நீ நாடுவாயானால், 1000 வருஷம் கிறிஸ்தவம் இந்த தேசத்தில் செய்யாததை ஒரே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் செய்வார். முழங்கால்கள் யாவும் முடங்கும். என்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதோ என்றைக்கு சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுறோமோ அன்னைக்கு வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். எதை நாடணும்? கர்த்தரை அல்ல, கர்த்தருடைய வல்லமையை. எல்லாம் சொல்லுங்க, the power of God. கர்த்தருடைய வல்லமையை நாம் என்றைக்கு நாடுகிறோமோ அன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது முழங்கால்கள், ஒரு தடவை சொல்லுங்களேன், முழங்கால்கள். அப்படின்னா எந்த முழங்காலுமே முடங்காம இருக்கலாம். யாவும்னா என்ன அர்த்தம்? ஒன்று கூட விடாது. முழங்கால் யாவும் முடங்கும் என்பதன் அர்த்தம், இட் இஸ் நாட் பை கம்பல்ஷன் பட் பை த கன்விக்ஷன் ஆஃப் த பவர் ஆஃப் காட், பை த கன்விக்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். அதாவது அழுத்தத்தின் பேரில் முழங்கால் முடங்காதான். இவர் தாண்டா கடவுள், உண்மைக்கே வேற கடவுள் இல்லடா என்று அவர்கள் கன்வின்ஸ் ஆகி முழங்கால் போடுவாங்களாம். எப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது வரைக்கும் எதுக்கு பின்னாடியே நீ ஓடி இருக்கு இல்லையா? ஏசுனாரை கும்பிட்டீங்க, கர்த்தரை நாடுனீங்க, ஆனால் மனிதனுடைய வல்லமையா தேடுனீங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, இது வரைக்கும் நீ கர்த்தரை கும்பிட்டுட்டு மனுஷனுடைய வல்லமையை நாடுன. ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, நீ என்ன வணங்கிட்டு என்னுடைய வல்லமையை நாடுவாயாக. ஆமென். இன்றையிலிருந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க. பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்தவம், இந்த உலகம் ஒரு மாதிரி அப்படியே அமைதியாக போயிட்டு இருக்கு. ஆவியானவர் சொன்னார், who is going to break the ice? யாரு ஐஸை பிரேக் பண்ண போறது?
ஒரு இடத்துல வெடிக்கும். வெடிச்சிச்சுன்னா அடுத்து சர்வன்னு பரவிடும். இப்போ பிரச்சனை, இப்போ விஷயம் என்னன்னா, ஆவியானவர் கேட்குறாரு, ஹூ இஸ் கோயிங் டு பிரேக் த ஐஸ்? யார் தொடங்கி வைக்க போறா? கையை தட்டு. ஒட்டுமொத்த சபைக்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை இதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். தேடுங்கள்னு சொல்லலை. தேடுங்கள்னா தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நாடுங்கள்னா முன்னாடி தான் இருக்கு, நீ தான் அப்படியே நாடணும் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமை உனக்கு முன்னாடி தான் நிற்கிது, நீ நாடினால் அது உன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். எஸ் எஸ் எஸ். கர்த்தருடைய வல்லமையை தேடுங்கள் அல்ல, கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள், தேடுங்கள் அல்ல, நாடுங்கள். ஏன்? அது உங்களுக்கு முன்பாகத்தான் இருக்கிறது. அவர் தன்னுடைய முழு வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் மனுஷனை தேடுதான். சொல்லுங்க, அவர் தேடுறாரு, நீங்க நாடுங்க, கைய தட்டுங்க. இந்த நேரம் சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நேரம். இந்த நேரம் சபை கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நேரம். பைபிள் சொல்லுது, அது குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, கோ டு த லார்ட் ஃபார் ஹெல்ப். அதாவது உன் வாழ்க்கையில தேவைக்கு அந்த ஹெல்ப்புக்கு கடவுள்கிட்ட வா, வந்து நின்று, ஆண்டவர் உங்க வல்லமை எனக்கு காட்டுங்க, இந்த காரியத்தில் உங்களுடைய வல்லமை வெளிப்பட வேண்டும். எத்தனை முறை நான் மருந்து நம்புறேன், எத்தனை முறை நான் டாக்டர் நம்புறேன், எத்தனை முறை மற்றவர்கள் நம்புவது, ஆண்டவர் உங்க வல்லமையை நான் நாடுறேன், உங்க ஹெல்ப்பை நான் கேட்கிறேன். உங்களுடைய கரம் நீட்டப்படுவதாக, கரம் நீட்டப்படுவதாக, கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில் நீட்டப்படும் நீ விரும்பினா, நான் சொல்றேன், இது வரைக்கும் அவருடைய கரத்தை விட இந்த உலகத்தில் இருக்கிற உதவிகளை நாம் அதிகம் நம்பினபடினால் நாம் நிறைய மிஸ் பண்ணிட்டோம் காட்ஸ் பவரை. இன்னைக்கு சின்ன விஷயமா இருக்கு, பெரிய விஷயம். ஆண்டவர் இப்ப உங்க கரம் நீட்டப்படுகிற வாழ்க்கை நாம் பார்க்கணும். Go to the Lord for help. Look to the Lord and his strength. கடவுளையும் அவருடைய ஸ்ட்ரென்த்தையும் நாடுங்கள். ஆண்டவர் ஏன் ஸ்ட்ரென்த் இல்லை, உங்க ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்கணும், உங்க ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்கணும், உங்க வல்லமையை நான் பார்க்கணும். சொல்லுங்களேன் வாயை திறந்து. உங்க எந்த விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை மனசுல வச்சுட்டு சொல்லுங்க, உங்க வல்லமையை நான் அங்க பார்க்கணும். சொல்லுங்க ஒரு தடவை. ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும். நீங்க எதை நினைச்சிட்டு உங்க வாயை திறந்து சொல்றீங்களோ அங்க அந்த வல்லமை இப்ப ரிலீஸ் ஆகும். சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வல்லமைய, தகப்பனே உங்க வல்லமைய, உங்க வல்லமைய நான் நாடுகிறேன். உங்க வல்லமை இப்பொழுது அங்கே கட்டவிழ்க்க படுவதா. என் அன்புக்குரியவர்களே, வல்லமையை நாடுங்கள் என்று சொன்ன வேதம் அடுத்த வரியில் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறது. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லவா? கர்த்தருடைய வல்லமை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில வெளிப்படணும்னு விரும்புறீங்க? கை தூக்குங்க. இங்க எல்லாரும் சாமியை கும்பிடுவாங்க, நீங்க சாமியை காட்டணும். கை தட்டுங்க. சாமியை காட்டணும், சாமியை காட்டணும், சாமியை காட்டணும். கர்த்தர் உங்களை எதுக்கு தர உசுரோட வச்சிருக்கிறாரு? எதுக்கு தர உசுரோட வச்சிருக்க? தன்னுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துறதுக்கு தான் உயிரோட வச்சிருக்கிறாரு. நான் வசனத்தை பின்னாடி எடுத்து காட்டுறேன், முதல்ல இந்த வார்த்தையை வாங்கிக்காங்க. நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே, ஒரு இடத்துல பைபிள்ல சொல்றாரு, நான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு காரணமே என் வல்லமையை உன்கிட்ட காட்டுறதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ஜீவன் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம், நீ சாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய வல்லமைய இந்த உலகத்துக்கு ஓ மூலமா நான் காட்டும்படிக்கு உன்னை நான் அனாயிட் பண்ணி வச்சிருக்கிறேன். That is the purpose behind it. நான் உன்னை பெர்மிட் பண்ணி உயிரோட வச்சிருக்கிற காரணம் என் வல்லமை உனக்கு காட்டுறதுக்கு. கர்த்தருடைய வல்லமையை இன்று முதல் உங்கள் மனது கர்த்தருடைய வல்லமையோடு இணைக்கப்படட்டும், இணைக்கப்படட்டும். ஏன் 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 அரசியல்வாதி வல்லமையை நோக்கி போறோம்? ஏன் மருத்துவர்கள் வல்லமையை நோக்கி போறோம்? ஏன் பணத்தின் வல்லமையை நோக்கி போறோம்? ஏன்னா பணம் என்ன செய்யும் நமக்கு தெரியும், அதனால பணத்தோட வல்லமையை தேடுறோம். அரசியல்வாதி நினைச்சா என்ன செய்வார்ன்ற அறிவு நமக்கு இருக்கு, அதனால அரசியல்வாதியை நோக்கி தேடுறோம். ஆனா கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும்ன்ற அறிவு உனக்கு இருக்கும் என்றால் நீ கர்த்தருடைய வல்லமையை தேடி இருப்பாய். ஏன் மற்றவர்களை தேடுகிறோம்? மற்றவர்களுக்கு என்ன செய்யும் அறிவு நமக்கு இருக்கு. ஆனா கிறிஸ்தவம் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும் என்கிற அறிவு இல்லாதபடியினால் கர்த்தரைத்தான் தேடுறான், கர்த்தருடைய வல்லமைய
தேடல. இந்த நாட்கள் சபையே நீ கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நாட்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுகிற நாட்கள். எவ்வளவு அழகான வார்த்தை, நாடு. தேடு அல்ல, நாடு. உன் பக்கத்துல தான் இருக்கு. நீ அதை நாடினால் அது உனக்குள் வெளிப்படும். உன் ஊழியத்தில் வெளிப்படும். ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும். உன் தொழில வெளிப்படும். இன்று முதல் கர்த்தருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. எஸ் எஸ் எஸ். கையை தட்டுங்க ஒருத்தர். ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். ஷபாலா ஷக்குரேபே சந்துன மனமன மரியாங்கர பலபதுரி பலப. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். கர்த்தருக்குள்ள தானங்க வல்லமை இருக்கு. உண்மைதான். ஆனா பைபிள் ஏன் பிரிச்சு சொல்லுது தெரியுமா? நீ அதை பிரிச்சு புரிஞ்சுக்கணுன்றக்காக. நீ என்ன தேடுன, ஆனா என் வல்லமையை நீ தேடல. என்கிட்ட ஜோம் பண்ணிட்டு நீ கடன் வாங்க போன. என்னையும் அவனுடைய வல்லமையும் தேடுன. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன தேடு, என்னுடைய வல்லமையையும் தேடு. நான் உனக்காக இயற்கை கப்பாற்பட்டகளை செய்து முடிக்கிறது செய்வேன் செய்வேன். நாடு 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 நாடு. வல்லமையை நாடு. நாடுனா அப்ரோச் பண்ணு. சொல்லுங்க. தேடு இல்ல, நாடு. சொல்லுங்க. அப்ரோச். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். அவர்கிட்ட கேட்டா அவர் ரிலீஸ் பண்ணுவாராம். ஆச்சா. ரெஸ்லிங் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? ரெஸ்லிங்கில் ஒருத்தன் என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. அடிச்சோன்னு ஒருத்தன் அடி வாங்கிட்டே இருக்கிறான். இவனால் எந்திரிக்க முடியல. முன்னாடி ஒரு சும்மா அடித்து தூக்கி போட்டு நொறுக்கி ஏதோ ஒன்று அடித்து நொறுக்கிட்டு இருக்கேன். சும்மாவா இல்லை அந்த பாடி பில்டர்ஸ், இந்த ராக் மாதிரி ஆட்கள். இப்போ பக்கத்தில் ஒருத்தர் இப்படி கையை நீட்டிகிட்டே இருப்பான் பாருங்க. இவன் யாருன்னா இவனோட ஆள். இந்த அடி வாங்கினவன் இந்த பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கையை அப்படி என்ன செய்யணும்? தட்டணும். நான் ஒரு நாள் கூட பார்த்தேன் இல்லை, ரொம்ப அங்கங்கே கிளிப்பிங்ஸ் மாதிரி பார்த்துருக்கேன். தட்டின ஒன்று அவன் உள்ளே இறங்கிடுவான். இறங்குனான் இவனை ஒதுக்கிட்டு இவன் தூக்கி அவனை அட்டின்னு அடித்து கொண்டுருவான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இவன் எப்போ உள்ளே வர முடியும்னா இவன் தட்டினா தான் உள்ளே வர முடியும். அது வரைக்கும் இவன் என்ன அடி வாங்கினாலும் அவன் வெளியே தான் நிற்பான். ஆனால் ரெடியாக நிற்பான். ஏன்னா இவன் அவனை நாடணும். இவன் காரியத்தை அங்கே சாட்டி விடணும். நான் சொல்கிறேன் ரைட் தானா? அவனுக்கு பார்க்குற பார்த்தா ஏதோ ரூல்ஸ் தெரியாமல் பேசிட்டு. அப்படி தான் கர்த்தர் உன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட வல்லமை உன் பக்கத்தில் நிற்கிது. உன் பிரச்சனையை தீர்க்கத்தக்க வல்லமை உனக்கு அருகில் இருக்கிறது. வியாதிப்பட்டவருடைய படுக்கையின் அருகிலே கர்த்தருடைய வல்லமை நிற்கிறது. He needs a medium to connect the person on God's power. God wants you to be a medium in between him and to the world. இந்த உலகத்திற்கும் அவருக்கும் இடையிலே ஒரு மீடியம், ஒரு தொடர்பு சாதனம் அவருக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீதான் அந்த தொடர்பு சாதனம். உன் மூலமாய் இந்த உலகத்திலே என்னுடைய வல்லமை நான் கட்டவிழ்க்க போகிறேன். நீதான் இந்த தொடர்பு சாதனம். ஆமென் ஆமென். கர்த்தரை கண்டு உங்களை வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க தான் மீடியம். ஆமா ஆமா. இப்ப நீங்க உங்க பக்கத்தில் இருக்கிற தொடும்போது கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமா அவருக்குள்ள பாயுது. அந்த சேரை தொடும்போது கர்த்தருடைய வல்லமை அதுக்குள்ள பாயுது. You are the medium. You are a medium. Praise God. Praise God. எதற்காக கரங்களை தட்டுகிறோம்? கையை தட்டுற ஒவ்வொன்றும் அது கர்த்தாவே நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். வார்த்தைக்காக, வெளிப்பாட்டிற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் என்பதற்கான அர்த்தம் அது. Yes Lord. கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். அடுத்த வரி சொல்லுது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வல்லமையின் வாய்க்கால்கள் என்கிற தலைப்பில் இன்னையிலேருந்து தொடர்ந்து ஒரு 15 வாரம் பேசலாம்னு நான் நினச்சிருக்கிறேன். என்னென்ன வாய்க்காலெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வருது அப்படின்னு பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அந்த இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த வார்த்தையிலெல்லாம் நான் எதிர் மூலமெல்லாம் வல்லமை பாயுது அப்படின்னு நான் அவரோட வல்லமையை நாட ஆரம்பித்தப்ப கர்த்தர் சொன்னார், நீ நாட ஆரம்பித்தனால எங்கிட்ட இருந்தெல்லாம் வல்லமை வருதுன்னு உனக்கு நான் சொல்லித்தரேன். அதை புரிந்து கொள்ள அந்த வழிகளிலெல்லாம் வல்லமை உனக்குள் இருந்து பாய ஆரம்பிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எஸ்,
You are going to break the ice. கையத்தட்டு. ஆமென். Breaking the ice. Breaking the ice. Break the ice னா தெரியுங்க உங்களுக்கு? Break the ice னா இப்போ நீங்க பொண்ணு பார்க்க போயிருக்கீங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கிறீங்க. போய் உட்காந்த உடனே கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் அமைதியாக இருப்பான். எவன் பேசுனே தெரியாது. இவங்களும் அமைதியாக இருப்பாங்க, அங்கே அமைதியாக இருப்பாங்க. அதில் விவரமான சில பெருசுக அல்லது விவரமான சில லேடிஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க கலப்பெல்லாம் தொடங்குவாங்க. வீடு இப்போ தான் வெள்ளை அடிச்சிங்களா அப்படின்னு தொடங்குவாங்க. நான் அவர் சொல்லுவார், வெள்ளை அடிச்சு 4 வருஷம் ஆச்சு. அது அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ இது அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் முத ஒருத்தன் பேச்ச தொடங்குறான்ல, அதுக்கு பேர் தான் பிரேக்கிங் த ஐஸ். ஒரு 2 பேர் என்ன சொல்லுவாங்கப்பா மீட் பண்ணுறதுக்கு அமெரிக்காலாம், டேட்டிங் 2 பேர் உட்காந்து போகிறாங்க டேட்டிங். போன உடனே இல்லாட்டி அது டேட்டிங் கூட கலகலன்னு பேசிட்டு தான் டேட்டிங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பொண்ணு பார்த்த போகிற இடத்துல பொண்ணையும் மாப்பிள்ளையும் தனியாக பேசணுன்றாங்க. உடனே 2 பேர் நின்றுட்டு இருக்குமா அமைதியாக நிலவரம் போயிட்டுருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் கலவரமாக போய் வர அமைதியாக போய் இப்போ யார் பேச போகிறா, அதுக்கு பேர் தான் பிரேக் த ஐஸ். அவன் என்கிட்ட சொன்னார், இந்த கிறிஸ்தவமே அமைதியாக போயிட்டுருக்குடா, ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இல்லை, ஐஸை பிரேக் பண்ணும். அதாவது இந்த சைலண்ட் இயர்ஸ் 400 இயர்ஸ் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இடையில. அந்த நாட்களில் ஒரு வெளிப்பாடும் இல்லையா, எல்லாம் பொண்ணு பார்க்க வந்த மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க. திடீர்னு வனாந்தரத்திலிருந்து கூப்பிடுறவனுடைய சத்தம், யோவான் ஸ்நானகன், one who broke the ice. கையத்தட்டு. கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், தேவனுடைய ஊழியக்காரனை உங்களை பார்த்து கேட்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கேட்கிறார், நீயே அந்த ஐஸை பிரேக் பண்ற ஆளா இருக்கக்கூடாது. அதுவரை தீர்க்கதரிசன சத்தம் கேட்கப்படாத இடத்திலிருந்து கர்த்தர் உரைக்கிறார் என்கிற சத்தம் வனாந்தரத்திலிருந்து கேட்டது. செத்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பவில்லை, ஆனால் செத்து கிடந்த ஒரு தேசத்தையே உயிரோடு எழுப்பினான் என்று யானார் அவர்கள் சொல்லுகிறார். அவன் தேவனுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்டவன். பெரிய கழுகுகள் தனியாகத்தான் பறக்கும், பெரிய சிங்கங்கள் தனியாகத்தான் வேட்டையாடும். அப்படி வளர்க்கப்பட்டவன் இந்த யோவான் ஸ்நானகன். தேவனுடைய நேரடி பார்வையிலே செதுக்கப்பட்டவன் யோவான் ஸ்நானகன். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை என்னை அப்படிதான் செதுக்கிட்டு இருக்கிறார். எதற்காக? to break the ice. வாலிபர்கள் அம்பரா துணியில் மூடப்பட்டிருக்கிற அம்பு கோப்பாய் இருக்கிறார்கள். பலவான்கள் கையில் அம்பு, இந்த அம்பு தீட்டப்பட்டிருக்கும். அந்த அம்பு அந்த லெதர் பேக்கில் அந்த ஒவ்வொன்றும் அந்த பாருங்க அந்த லூப் இருக்கும், அந்த லூப்பில் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அதனோட ஷார்ப்னஸ் குறையக்கூடாது. ஏன் உன்னை கர்த்தர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். உன்னை பலவான் கையில் அம்பா வச்சிருக்கிறார். ஐயோ என்னை சுற்றியுள்ளவரெல்லாம் இல்லையே, அவங்கெல்லாம் என்னை சேர்த்துக்கலையே அப்படின்னு வருத்தப்படாத. அவங்க உன்னை சேர்த்துக்காம இல்ல, அவங்களோட நீ சேரக்கூடாதுன்னு அவர் திட்டம் போட்டாரு. நீ சேர்ந்திருந்தீனா இன்னைக்கு உன் செய்தி மாறி இருக்கும். நீ சேர்ந்திருந்தீனா உன்னுடைய கூர் மழுங்கி இருக்கும். நீ சேர்ந்திருந்தீனா கர்த்தருடைய சத்தத்தை விட மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு அதன் பாதையில் நீ பிரசங்கம் பண்ணியிருப்ப. ஆனால் இன்றைக்கோ மனித சத்தம் இல்லாத வனாந்தரத்திலே தனிமைப்பட்ட இடத்திலே கர்த்தரை வைத்திருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய நேரடி சத்தத்தில் நீ வளர்க்கப்படுகிறவள். நீ வளர்க்கப்படுகிறவள். ஆகையால் தான் நீங்க பேசும்போது அந்த விஷயங்களுடைய வர்ணம் உங்கள் பேச்சிலே இல்லாமல் இருக்கிறது. எல்லோரும் வேறு ஒன்றை பேசிக் கொண்டிருக்கும், நீங்கள் வேறொரு மண்டலத்தில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் தேவனுடைய பட்டறையில் செதுக்கப்படுகிற மனிதர்கள். யோவான் ஸ்நானகன் broke the ice. அதுவரை அமைதியாக இருந்த இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உயிர் மீட்சி அடைந்தது யோவான் என்கிற ஒரு மனிதனாலே. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் கூட இந்த ஐஸை பிரேக் பண்ணக்கூடிய யோவான் ஸ்நானகர்களை கர்த்தர் தேடுகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஆமென். எந்தெந்த வழிகளில் எல்லாம் உங்களுக்குள் ஆவியில் இருக்கிற கர்த்தருடைய வல்லமை ஆத்துமாவின் வழியாக சரீரத்துக்குள் கடந்து வருகிறது 12 வாய்க்கால்கள் 15 வாய்க்கால்கள் கிட்ட எழுதியிருக்கிறேன். உங்கள் இடத்துல கர்த்தருக்கு சித்தமானால் பேச விரும்புகிறேன். அது 15 இப்போ வாசித்துருவேன். ஏன்னா ஒருவேளை நான் டிலே ஆகுது எடுக்கலைன்னா கூட நீ வீட்டில் இருந்து என்ன செய்யுங்க, நிறைய செகண்ட் மெயின்லைன் சர்ச்சஸ் போக அநேக ஊழியர்கள் கூட ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, வல்லமையை நாடுங்கள் என்று சொன்ன வேதம் அடுத்த வரியிலே சமூகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வல்லமையை நாடுங்கள் என்று சொன்ன வேதம் அடுத்த வரியில் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லி வல்லமைக்கு வழிகாட்டுகிறது.
அப்படி முடிக்கணும். வல்லமைக்கு அந்த வல்லமை எப்படி நீ நாடணும்ன்ற அடுத்த வரியில் அது வழியை காட்டுது. என்னன்னா, சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தை தொடர்ந்து தேடுகிறவனாய் இருப்பான் என்றால், கர்த்தருடைய சமூகத்தை தினந்தோறும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை தேடுகிறவனாய் இருப்பான் என்றால், அவன் வல்லமையற்ற மனிதனாய் இருக்கவே முடியாது. முடியாது, முடியாது, முடியாது. கையை நல்லா தட்டு. என் அருமை மகனே, மகளே, புதிய வருஷத்துக்குள் கடந்து செல்ல போகிறாய். புதிய பொழிவுடன் புதிய மகிமையில் நீ கடந்து செல்ல போகிறாய். மேன்மையான காரியங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பெட்டி கடையில் சம்பாதிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நீ வளரணும் விரும்புறியா? இல்ல யூ வாண்ட் டு பிரேக் த ஐஸா? சொல்லு. இல்ல இது அமைதி போல ஆளோட ஆளா இருக்க விரும்புறியா? இல்ல உடைச்சு வெளியே வருகிற விதையை போல, மண்ணுக்குழுந்து முளைத்தெழும்புகிற விதையை போல இந்த பூமி பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் மூலம் செய்ய வேண்டும் விரும்புகிறாயா? கர்த்தருடைய சமூகத்தை தேட ஆரம்பி. வல்லமே நாடுங்கள், சமூகத்தை தேடுங்கள். அங்க வந்து முன்னாடி இருக்கு நாடணுமா சமூகத்தை. சில நேரம் வந்து நீ ஃபீல் பண்ண முடியாதுன்னா கூட அதை அப்படியே தேடணுமா. தேடணும்னா என்ன சொல்லுங்க? எங்க இருக்குன்னு தெரியல, தேடுறேன். அதே மாதிரி ஜோம் பண்ணும்போது சில நேரம் அவர் பிரசன்னத்தை எங்க இருக்குன்னு தெரியும், ஆனால் நீ அப்படியே மெதுவாக தேடணும். ஒரு பாட்டை பாடி அப்படியே தேடும்போது யூ கேன் ஃபைண்ட் இட். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கர்த்தரை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அல்ல, தேடுனாலே, நீ கண்டுபிடிக்கிறாலும் பரவாயில்ல, தேடுனாலே ஒரு நன்மை குறையக்கூடாது. தேடுகிறது இருக்கிற வல்லமை. கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து இருக்கிற ஒரு மனிதன், நல்ல தேடுகிற மனிதன், தொடர்ச்சியாய் தேடிக்கொண்டு இருக்கிற மனுஷன், 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தை தேடுகிற மனுஷி வல்லமை அற்றவளா இருக்க முடியாது. எப்பவுமே ஒரு மனுஷன் ஒரு வல்லமையா பயன்படுத்தப்படும் போது அவர்களை நான் சந்திக்க நேர்ந்தால் நான் கேட்கிற முதல் கேள்வி, முதலாக அது உங்களிடமிருந்து எப்படி வெளிப்பட்டது? அதுதான். அதுக்கப்புறம் வேற அந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு? டாக்டர் கேப்பா இல்லை என்ன இன்னைக்கு இருமல்னா நேற்று என்ன சாப்பிட்டீங்க? ஏன்னா அந்த ரீசனை கண்டுபிடிக்க விரும்புறாரு. நீ கடைசி என்ன சாப்பிட்ட, நைட்டு கடைசி என்ன சாப்பிட்ட? நான் பொதுவாக அந்த மாதிரி நாட்களை பார்க்கும்போது சொல்லுவேன், முதலாக அது எப்படி வெளிப்பட்டது? அந்த வெளிப்பட்ட நாளுக்கு பக்கத்தில் நீங்கள் உங்கள் லைஃப் என்ன மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு? நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? நல்லா உபவாசம் போட்டிங்களா? ஏதோ ஒன்று தெரியும் எனக்கு. சிலர் சொல்லுவாங்க, நான் உடைஞ்சு போய் கடந்தேன். அப்போ அங்கே தான் இருக்குது சீக்ரெட்டு. ஆமாம், சிலர் உடைந்து கிடக்கும்போது உடைந்து கிடக்கிறவர்களுக்கு ஆறுதலாக கிஃப்டை கொடுப்பார் தேவன். அப்படிலாம் நடந்திருக்கு. ஐயோ ஆண்டவரேன்னு உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, அக்யூரேட் ப்ராஃபஸி பண்ணுவாங்க. ஒரு ஆண்டி, என்ன ஆண்டி எப்படி ஆண்டி இவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணுறீங்கன்னு. ஒரு முறை மிக உடைஞ்சு போய் வாழ்க்கையில் எல்லாம் கைவிட்டாங்கன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தப்ப, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, சில நேரம் சின்ன பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதுக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு பொருளை கையில் கொடுக்குறீங்களே, இந்த அதை சந்தோஷப்படுத்துறதுக்கு. யோனாவை வந்து ஒரு என்னது ஆமணக்கு செடியை வச்சு டைவர்ட் பண்ணார்ல, இந்த அம்மாட்ட சொன்னாராம், சரி ரொம்ப நாள் அந்த ப்ராஃபஸி கேட்கல, ஆமாம் இன்னைக்கு வாங்கிக்காதன்னாராம். அன்னிலிருந்து ஆப்ரேட் ஆச்சான். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அப்போ எப்போல்லாம் நான் உடஞ்சிருக்கேன் அப்போ ஒரு சந்தோஷம். கர்த்தர் எப்படின்னா இந்த உடைந்து இருதயம் நொறுங்குண்டோன்னு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லாருமே ஒரே மாதிரி கர்த்தர் ஹேண்டில் பண்ணுறது கிடையாது, டீல் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டீல் பண்ணுறாரு. ஆனால் அந்த கனெக்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு வாய்க்கால். நீங்கள் புரிஞ்சுக்கணும். கர்த்தரை தேடிக்கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தருடைய வல்லமையை ஒரு மனிதன் தேட ஆரம்பித்தான். இந்த மதிய வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும் கூட நீ கர்த்தருடைய வல்லமையை தேடுவாயானால் கர்த்தருடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். சிறு சிறு காரியங்களுக்கு கூட கர்த்தருடைய ஹெல்ப்பை தேட ஆரம்பி, கர்த்தருடைய வல்லமையை தேட ஆரம்பி. நீ தேடுகிற அந்த நாள்ல கர்த்தர் உனக்கு அந்த டோக்கன் மிராக்கிள் செய்வார். அந்த நாள்ல மிராக்கிள் செய்வாரு. அல்ல அது வந்து ஒரு வாரம் கழிச்சு வரப்போற ரிசல்ட்னா அது வரும்ன்றதுக்கு ஒரு டோக்கனை கொடுப்பாரு. அன்னைக்கு உன் கண்ணுக்கு முன்னாடியே நடக்கும். ஆமாங்க, கண்ணுக்கு முன்னாடியே நடக்குங்க. சார் ஒரு கோமால இருக்க ஒருத்தனை ஜெபிக்க போறீங்க, அவர் நாளைக்கு தான் கண்ணை திறக்க போறாரு, கர்த்தர் வந்து செய்ய போறாருன்னு வச்சுக்கோமே. நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா நீங்க போன பிறகு ஒருவேளை கண்ணை திறக்க எதனால நடக்கலாம். ஆனா நீங்க ஜெபிக்கிறப்ப அது வர அசைக்காத காலை திடீர்னு அசைப்பான் அப்படின்னா அது டோக்கன் மிராக்கிள். அது வந்து உங்களை வந்து கர்த்தர் விசுவாசத்தை தூண்டுறதுக்கு செய்கிற ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்தில் சாயந்தரம் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவார். எத்தனை பேர் செத்துருவாருன்னு சொல்லி ஒய்ஃபை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு பாத்திர மண்டலத்தில் அனுப்பிச்சி விட்டாங்க, அவ்வளோதான் சாயந்தரம் வந்து பாடி எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு. ஆனால் ஆவியானவர் ஜெபித்துட்டு திரும்பி வரும்போது அடுத்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு வந்துட்டார். சோமாயிட்டார். இல்லை சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமைய வாயை திறந்து வல்லமை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அது சிருஷ்டிக்கப்படும். சொல்லுங்க வல்லமை. திரும்ப சொல்லுங்க வல்லமை. ஒரு 5 தடவை சொல்லுங்க வல்லமை, 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 வல்லமை,
வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை. நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பிரன்ஹாம் சொல்றாரு, ஒரு நாள் நான் கர்த்தருடைய சமூகத்தை தேடும்படி என் இருதயத்தில் ஒரு ஏவுதல் வந்தது. அப்படி வந்துச்சுன்னா என்னன்னு அர்த்தம்? தலைவர் வேலையை ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். எனக்குள்ள கடவுள் சமூகத்துக்கு போகணும், வல்லமை தேடணும் ஆசை வந்துருச்சுன்னா கர்த்தர் வேலையை ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். தயவு செய்து அதை நீங்கள் ஒரு நாளும் அசட்டை பண்ணாதிருங்கள். ஏனென்றால் அவர்தாமே உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு அழுக வந்துக்கிட்டே இருக்கு, அதில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது, அப்படி சமூகத்தில் உட்காந்துருங்க. ஆமாம், சமைக்கலாம், கடையில் கூட வாங்கி சாப்பிடுங்க. ஆமாம், மீறி கேட்டேன்னா ஒரு நாள் சாப்பிட்டு உயிராக போயிடும், பெசாம சார் இரியா அப்படின்ட்டு இது பண்ணி ஏதாச்சும் ரசத்தை துவையில வச்சுட்டு டக்குன்னு வேலையை பாருங்க. வேலை என்பது வந்து கடவுளுடைய சமூகத்துக்கு எதிராக வரும் என்றால் அது பார்வோனின் ஆவி. டக்குன்னு ஒதுக்கி கர்த்தருடைய பிரசன்ஸில் அது ஊழியமே ஆனால் ஒதுக்கிட்டு அந்த இன்ஸ்பிரேஷன். உடனே பிரன்ஹாம் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டாராம். ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு போனார், நான் போகிறேன், எத்தனை நாள் கழிச்சு வருவேன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உன்னை எனக்கு பதில் கிடைச்சா தான் நான் வருவேன்ட்டு போயிட்டாராம். என்னை பயன்படுத்துவது யாருன்னு எனக்கு தெரியணும், கர்த்தருடைய வல்லமை எனக்கு தெரியும்னு சொல்லி உள்ளே போனானா. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், அவர் தூதனை தரிசித்தது எல்லாம் அவர் லைஃப்பில் இன்ஸ்பைரிங் லைஃப், அவுட்ஸ்டாண்டிங் மேன் ஆஃப் காட். இன்னைக்கு வரைக்கும் அவர் மூலமாக நடந்த நோட்டபிள் மிராக்கிள்ஸை எவனுமே பண்ணது கிடையாது. சச் அ மைட்டி மேன் ஆஃப் காட். கடைசி நாட்கள் ஒரு நாள் அவர் லைஃப்பில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட், அடித்து தூக்கி போட்டு ஒய்ஃபு பிள்ளை 3 பேரும் ஸ்பாட்டில் அப்படியே கிடக்குறாங்க. பிள்ளை மட்டும் பொழைச்சிட்டான். இவருக்கு உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. ஒய்ஃப் என்ன செஞ்சிருச்சு? இறந்துருச்சு. இப்போ கேட்குறாராம், ஹவ் இஸ் மை ஹனி? பையன்கிட்ட கேட்குறாராம், அம்மா எப்படா இருக்கா? அப்பா அம்மா செத்துட்டாங்கப்பா. ஒன்று அழுகிறானா. சொல்கிறாரு, என் கையை தூக்கி அம்மா மேலே வைடான்னாரா. அவரால் கையை கூட தூக்க முடியல. அது தூக்கி அம்மா மேலே வச்சான் பாருங்க, அம்மா உயிரோட கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். இவர்கள் எல்லாம் யார்? நீயும் நானும் கர்த்தரை மட்டுமே நாடிக்கொண்டிருந்த போது இவர்கள் கர்த்தருடைய வல்லமையை நாடினவர்கள். வல்லமையை நாடினவர்கள், வல்லமையை நாடினவர்கள், வல்லமையை நாடினவர்கள். வல்லமையை நாடுங்கள், வல்லமையை நாடுங்கள், கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள், கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். நீங்கள் நாடும் போது அது கட்டவிழ்க்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே இவரெல்லாம் யாருன்னா கர்த்தருடைய சமூகத்தை, அந்த வல்லமை இருக்குது புரிந்து கொண்டவர்கள். தேவனுடைய சமூகம், இதை பற்றி நான் பின்னாடி தான் பேச போகிறேன். இன்னும் நான் அந்த 12 வாய்க்கால்களே பேசலை. அதில் வந்து 10வது 11வது தான் கர்த்தருடைய சமூகம்னு பேச போகிறேன். நான் இப்போ லைட்டாக ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்குறேன். அன்புக்குரியவர்களே, பைபிள் கிளியராக செப்பரேட் பண்ணுது. அதாவது லுக்கிங் டு த லார்ட் அண்ட் லுக்கிங் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரென்த். அவரை தேடுவது, அவருடைய வல்லமையை தேடுவது. சொல்லுங்களேன், அவரை தேடுவது. கை எப்படி காட்டுங்க, அவரை தேடுவது. கை எப்படி காட்டணும் நீங்க? அவரை லெஃப்ட் சைடு அவரை தேடுவது, அவருடைய வல்லமையை நாடுவது. அவர் வல்லமையை நாடுவது, அவரை நாடுவது, வல்லமை நாடுவது, அவரை நாடுவது, வல்லமை நாடுவது. கையை தட்டு. ஆமென். கிறிஸ்தவமும் சபையும் அவரை நாடுவதிலே தவறவில்லை. அது சரியா தான் போயிட்டு இருக்கு. எங்கே தவறினோம்? கர்த்தரை நாடுவதில் அல்ல. அதுல நீங்க தவறல. வாரம் வெள்ளிக்கிழமை உபவாசத்துக்கு போயிருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்கீங்க, வந்து என்னென்ன செய்யணுமோ மாசுக்கு போயிருக்கீங்க, திருப்பலி பார்த்தீங்க, பூசையை பார்த்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா எங்க மிஸ் பண்ணிட்டீங்க? முதல் வரியில இல்ல, 2வது வரியில. கர்த்தரை நாடின நீங்க கர்த்தருடைய வல்லமைய நாடவே இல்லையே. ஆமென். நாடவே இல்லையே. அங்கேதான் சபை விழுந்து போனது. இன்று முதல் மனக்கண்கள் பிரகாசம் அடைவதா. வல்லமை எல்லாம் சொல்லுங்க. சொல்ல சிருஷ்டிக்கப்படும். 10 தடவை சொல்லுங்களேன். வல்லமை, 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 வல்லமை. ஆமென், ஆமென், ஆமென். ஒட்டுமொத்த கிறிஸ்தவத்திற்கான தீர்க்க தரிசன அழைப்பாக இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். பதவிகளின் வல்லமை நாடியது போதும், பணத்தின் வல்லமை நாடியது போதும், உலக அறிவின் வல்லமை நாடியது போதும், ஜனத்திரட்சியின் வல்லமை நாடியது போதும், இசை வல்லுநருடைய வல்லமை நாடியது போதும், இசையின் வல்லமை நாடியது போதும். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். கமான், கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். கர்த்தருடைய வல்லமையை நாடுங்கள். உனக்கு 1000 வருஷம், எனக்கு ஒரு நாள் என்று சொன்னாரே, அந்த கர்த்தரின் வல்லமையை நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சபை மாத்திரம் கர்த்தருடைய வல்லமையை நாடி இருந்தால்
1000 வருஷத்தில் சபை சாதிப்பதை ஒரு நாளில் தேவன் அவருக்கு செய்து கொடுத்திருப்பார். கமா, இன்று முதல் நம்முடைய எண்ணங்கள், இருதயங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையை நாடட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். வல்லமையின் வாய்க்கால்கள் எல்லாம் சொல்லுங்க. ஒரு 12 மேட்ரு வேக வேகமாமா சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பேசுறேன்றே சொல்லலாமா? இல்லை இந்த 12 பற்றி இப்போ பேசாம மொதல் பாயிண்ட்டுக்கு போயிடுவோமா? நீங்களா சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த காலத்தில் இந்த வேர்ல்டு வைட் டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, நல்ல டீப் ப்ரீச்சர்ஸு, பெரிய இந்த இன்டலெக்சுவல்ஸ்லாம், அவங்களாம் வந்தவுடனே அந்த காலத்தில் லேப்டாப்லாம் கிடையாது, 2 சூட்கேஸோடு வருவாங்க, ஃபுல்லாக ஃபைல்ஸ் தான். வந்தவுடனே இன்றைக்கி இந்த தலைப்பில் நான் உங்களிடத்தில் பேசலாம்னு இருக்கிறேன் நான் சொல்கிறேன்ல, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இன் வாட் சப்ஜெக்ட் யூ வாண்ட் மீ டு ப்ரீச் அப்படின்னு கேட்பான். வந்தவுடனே என்ன சப்ஜெக்டில் நான் பேச நீ விரும்புகிற அப்படின்னு கேட்பான். ஐயா நீங்கள் எடுத்துகிட்டு வரல, நீ கேள்ற என்ன வேணும் நான் சொல்லணும். ஒபீடியன்ஸ், ஹோலினஸ் அப்படின்னு பேர் ஏதாச்சும் ஒரு டைட்டில் சொல்லுவேன். உள்ளே இருந்து ப்ரேயர், ப்ரேயர், ஓகே லெட்ஸ் க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ஓப்பன் அவர் ஹார்ட் ஜெபம் பண்ணிட்டு தப்புன்னு உள்ளே வந்து ஒரு ஃபைல் எடுப்பான். என்னோடா நீ அப்படின்னா சகலத்தில் எப்படி தேறி இருப்பாயலாம். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், டு யூ ஃபீல் எனிதிங்? நான் வேகமாக வாசிக்கிறேன், அப்போ தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு டீச்சர் இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்கும். 1 வல்லமையின் வாய்க்கால்கள். கொலோசியர் 1:11 சொல்லுகிறது, வாசிங்க. சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லா வல்லமையாலும், சத்தமா சொல்லுங்க, எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பிதாவாகிய தேவனை நோக்கி முழங்காற்படியிட்டு முந்தின வசனத்தில் வரும். ஸோ சமூகத்தை தேடுவதே வல்லமையை நாடுவதோட ரகசியம். சீக்கிங் இஸ் ஃபேஸ். ஜோம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா? இந்த பூமியில் நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் ஜோம் பண்ணி தான் சர்வே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள வந்து கர்த்தருடைய வல்லமை டிஸ்பிளே ஆகணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா, யூ ஹாவ் டு நோ ஹிம் மோர். அவரை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்கள் இருதயம் விசாலமாக வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் கடந்து வர, அவர் சமூகத்தை தேடும்போது வல்லமையை நீங்கள் நாடுகிறீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், சமூகத்தை தேடும்போது வல்லமையை நாடுகிறீர்கள். நம்பர் 1 சீக்கிங் இஸ் பிரசன்ஸ். அது ஒரு வாய்க்கால், அது வழியாக வல்லமை வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. நம்பர் 2 ஆதியாம் 49:3 முதலாக வல்லமை என்கிற வார்த்தை 2வது இடத்துல பைபிளில் வருது. ரூபன் என் வல்லமையில் விசேஷமானவன், என் சேஷ்ட புத்திரன். வல்லமை எங்கே வெளிப்படுது சொல்லுங்க? வல்லமையில் விசேஷம் எங்கே வெளிப்படுது? சேஷ்ட புத்திரன், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன். ஆவியானவர் சொன்னார், இஃப் யூ இமேஜின் அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் dreaming about something which the world never seen before, only because God had spoken to you. தேவன் உனக்கு ஒன்றை சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, தேவன் உன்னை சொன்னார்ன்ற ஒரே காரணத்துக்காக. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் இருந்திருந்தாலும் அதை குறித்து நீ இரவும் பகலும் ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பினா, நீ சேஷ்ட புத்திரன், மூத்த குமாரன். ஏன்னா இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நடக்காத ஒன்றை நான் சொன்னேன்றதுக்காக அதை நம்பி நீ எதிர்பார்த்து காத்திருப்பாயானால். நான் மற்றவரோட அழிவை பற்றி பேசலை, தேவன் சொல்லுகிற நல்வாழ்வை பற்றி பேசுகிறேன். அப்படி இருக்கும்போது நீ மூத்த குமாரனாய் மாறுகிறாய். உன்கிட்ட கர்த்தருடைய வல்லமை விசேஷித்த விதமாய் வெளிப்படும். இது ஏற்கனவே இருக்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரீம் கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட். சேஷ்ட புத்திர பாகம், இதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ புரியலன்னா விட்டுருங்க. அடுத்து இது வந்து மூத்த குமாரனில் உள்ள வல்லமை, சேஷ்ட புத்திர பாகமும் வல்லமையும். சொன்னது சமூகமும் வல்லமையும். அடுத்து அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அறிவும் வல்லமையும், அது ஒரு வாரம் எடுப்போம். அடுத்து அவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் மகா ஓங்கிய புயத்தினாலும், வல்லமையும் கரமும், எல்லாம் சொல்லுங்க, அவர் கரத்தில் உள்ள வல்லமை. இதுக்கு முந்தினது என்ன? அறிவில் உள்ள வல்லமை. அதுக்கு மேலே சொன்னது என்னது?
சேஷ்டபுத்திர பாகத்தில் உள்ள வல்லமை. அதுக்கு முன்னாடி சொன்னது என்ன? சமூகத்தில் உள்ள வல்லமை. மொத்தம் என்ன சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கிறேன். அடுத்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவிலே. ராஜ்யமும் வல்லமையும் எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள வல்லமை. ஆமென். அடுத்து எத்தனாவது சொன்னேன்? இப்ப 5 சொல்லியிருக்கேன். 6வது வந்து அதிகாரத்தில் உள்ள வல்லமை. சகல வல்லமை மேற்கொள் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். when you know the authority you start releasing God's power. கர்த்தருடைய அத்தாரிட்டி, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, God given authority, கடவுள் கொடுத்த அதிகாரத்தை நீ புரிந்து கொள்ளும்போது உனக்கு இருந்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த அதிகாரத்தை பற்றி புரிந்து கொள்ள பற்றி ஒரு வாரம் எடுப்போம். அடுத்து வார்த்தையும் வல்லமையும், சகலத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே. வார்த்தையும் வல்லமையும். யார் எந்த தேவ மனுஷன் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் வல்லமையுள்ள மனுஷனாகத்தான் இருக்க முடியும். எப்பொழுதெல்லாம் மோசே தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கையை நீட்டும் போது நீட்டினானோ, அவர் கையை உயர்த்துன்னு சொல்லி உயர்த்தினானோ, இதெல்லாம் என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்ன வார்த்தையோடு இணைக்கப்பட்ட மனிதன், கீழ்ப்படிந்த மனிதன். எந்த மனிதன் எல்லாம் வார்த்தையோடு இணைக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வல்லமையுள்ளவர்களாகத்தான் இந்த பூமியிலே பிரகாசிக்க முடியும். வல்லமையற்றவர்களாக இருக்க முடியாது. எலியாவா இருக்கலாம், மோசையா இருக்கலாம். எப்பெல்லாம் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ அப்பெல்லாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ வார்த்தையோடு இணைக்கப்பட்ட மகனாக இருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை வல்லமையுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். அடுத்து 7 ரட்சிப்பும் வல்லமையும். எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் வார்த்தையோட ரட்சிப்பில் இருக்கிற வல்லமை. இதை பற்றி ஒரு 3 வாரம் நான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்காங்க. அடுத்து நீதியும் வல்லமையும். ஏசாயா 45:24 இருக்குது. நீதியும் வல்லமையும். அதாவது காட்ஸ் ரைச்சியஸ்னஸில் எவ்வளவு பவர் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலலாம் தறிகட்டு கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து வல்லமை விளங்கும் பெட்டி. பெட்டியில் உள்ள வல்லமை. எல்லாம் சொல்லுங்க. பெட்டியில் உள்ள வல்லமை. பெட்டினா என்ன? உள்ள ஒரு 3 மேட்டர் இருக்கு. இந்த பெட்டி என்ன? இந்த பெட்டியை என்ன மரத்தில் செஞ்சாங்க? அந்த மரத்தோட குவாலிட்டி என்ன? அந்த மரம் யாரு? அப்போ அந்த பெட்டி யாரு? அந்த பெட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? அப்போ அந்த பெட்டி போய் நின்னா என்ன நடக்கும்? அந்த பெட்டி மேலே என்ன இருந்துச்சு? அது மேலே என்ன மூடி இருந்துச்சு? யார் அந்த பெட்டி? கையை தட்டி ஆமென். பெட்டியில் உள்ள வல்லமை. அடுத்து பரிசுத்தமும் வல்லமையும். சங்கீதம் 96 அதை எடுப்போம். 10வது 11 சொல்லியிருக்கேன். 12 கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அதாவது வாய்ஸ், the power in God's voice. வேர்டு வேற, வாய்ஸ் வேற. ஒரு தடவை கைப்பற்றுங்களா அதுக்கு? ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. வேர்டு வேற, வாய்ஸ் வேற. அந்த வாய்ஸை கேட்கிறவன் வல்லமை இல்லாமல் இருக்கவே முடியாது. 13 ஒரு மனமும் வல்லமையும். 14 துதியும் வல்லமையும். ஆமாம். 15 விசுவாசத்தில் சொல்லியிருக்கிறேன். ஒரு பாயிண்ட் வரும் அடுத்து. 15 அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்களை அந்த காலத்தில் பின்னாடி அடுத்த வாரம் சொல்லுவோன்னு நினச்சிட்டு மறந்து அது யாருக்கும் சொல்லாமல் நோட்லேயே தூங்கிடும். இப்படி சொல்லிட்டோம்னா நாளை பின்ன அட்லீஸ்ட் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயத்தை திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ சப்ஜெக்ட் இதில் இருந்திருக்கு, நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலேன்னு என்பதற்காக இதை எனக்கு இதை லைப்ரரி ஆக்கிக்கிறேன். என்னுடைய நோட்ஸ் நோட்ஸை வச்சுருக்கிற நோட் புக்கை அதை வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் கூட நீங்கள் அதை பார்த்து வளர்ந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 15 என்ன தெரியுமா? நாமமும் வல்லமையும். நாமமும். அதைத்தான் இன்றைக்கி பேசலான்னு யோசித்தேன். எப்படி ஒரு 10 நிமிஷம் பேசுவோமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் ஒரு குறிப்பிட்ட அரசு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். அங்கே போனப்போ ஏராளமான ஊழியர்கள், ஒரு 1000 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ சீஃப் டாக்டர்ஸ் இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் நுழைஞ்சோடனே யாரை பார்க்கலாம்? அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களே நிற்பாங்க. இன்ஃபர்மேஷன் கேட்கணும் போது அவங்ககிட்ட கேட்கணும். அப்புறம் தான் செக்யூரிட்டி. முதல் ஆம்புலன்ஸ் ஓட்டுறேன், செக்யூரிட்டி, அப்புறம் அந்த வார்டு மேனு, அப்புறமேட்டு கம்பவுண்டரு, அப்புறமேட்டு என்னது ஸ்டாஃப் நர்ஸு, அப்புறம் யார் சொல்லுங்கள், டாக்டரு, சீஃப் டாக்டர். நம்ம இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்கல்ல, அவங்ககிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு மரியாதையாக பதில் வராது. உள்ளே போங்க சார், அப்புறம் சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பேசிப்பாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக்யூரிட்டிட்ட போனீங்கன்னா இப்படிலாம் பார்க்க முடியாங்க, வெளியே போங்க அப்படிதான் இருக்கும். இப்படி நான் போனப்போ தட்ஸ் வாட் அதான் நடந்துச்சு. இதற்கு முன்பாக பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு மனிதரை ஒரு அனாதையான ஒரு மனிதன் நாங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்தப்போ வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நாட்களில் எங்களுக்கு அதிகமாக வந்து என்ன செய்ய முடியாது, வந்து பணம் இல்லாத ஒரு நேரம். எங்களுடைய இதெல்லாம் போட்டு அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் அவரை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ கடைசியாக ரொம்ப 2 கிட்னி அடியான இடத்துல வந்தார் அவர். அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்தப்போ ஜிஹெச்லாம் வச்சு பார்த்தோம். அப்படி ஒரு நிலவரம். அதற்கு பிறகு பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஜிஹெச்சுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இந்த முறை நான் போகும்போது அந்த ஹோல் ஜிஹெச்சுடைய டீனுடைய ரெஃபரன்ஸில் உள்ளே போகிறேன். யார் ரெஃபரன்ஸில்? டீனோட ரெஃபரன்ஸ், அவர் நேமில் உள்ளே போகிறேன், அவர் பேரில் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது செக்யூரிட்டி போகக்கூடாது அப்படின்னு இப்போ டீன் சொல்லியிருக்காரு. யாருன்னு டீன் சொல்லியிருக்காரா? சரி, அப்போ 3 பேர் போவாங்க, 2 பேர் போங்க. டக்குன்னு என்ன செய்யுது மாதிரி உள்ளே போகிறேன். போன உடனே ஒரு நர்ஸ் அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லி சோன்னு சொன்னாங்கன்னு உடனே இம்மிடியேட்டாக கொண்டு போய் உடனே சரியான ஒரு பெட்டில் போட்டாங்க. உடனே அவங்க இன்னொரு டாக்டர்கிட்ட சொன்னாங்க. உடனே வந்து 20 நிமிஷத்துக்குள்ளாக ஒரு 6-7 டெஸ்ட் பண்ணிட்டாங்க. சக்கு 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 சக்குன்னு நடந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல என்னோட வார்த்தைக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகும்போது நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இப்பவும் இருக்கிறேன். ஆனால் அப்போ வெறும் ஆளாக இருந்தேன். இப்போ ஒரு நாமத்தோடு உள்ளே போயிருக்கிறேன், ஒரு பேரோடு உள்ளே போயிருக்கிறேன். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் இவ்வளவு பேரை வேலை பார்க்க வைக்க. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. If you rely on somebody's name, that means you rely on his power. ஒரு மனிதனுடைய நாமத்தை நீ சார்ந்து கொள்ளும் போது அந்த மனிதனுடைய வல்லமையே நீ சார்ந்து கொள்ளுகிறாய். அந்த மனிதனுடைய வல்லமை உன்னுடைய வல்லமையாய் மாறுகிறது. அந்த பெயரை நீ பயன்படுத்தும் போது அந்த பெயரில் இருக்கிற வல்லமைக்காக காரியங்கள் நடைபெறுகிறது. நீ வல்லமையே இல்லாதவனா இருக்கலாம், ஆனால் வாயில் அவருடைய நாமம் இருக்கும் என்றால் அந்த நாமத்திற்காக சகலமும் கீழ்ப்படியும் என்று நான் சொல்கிறேன். அதுதான் நாமத்தில் இணைந்திருக்கிற வல்லமை. எல்லாம் ½ ஹவருக்குள்ள நடந்துச்சு. கடைசியில் நான் வந்து ஈவன் அடுத்து வார்டு கூட மாற்றி தரேங்க அப்படின்னு லெவலுக்கு எல்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ½ ஹவர் முடிச்சு வெளியே வரேன். வெளியே வரும்போது பார்க்குறேன் திரும்ப அந்த ஜிஹெச், எவ்வளோ பெரிய ஜிஹெச், எத்தனை 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஹோல் இந்த இதே ஒரே ஒருத்தர் நாமத்துக்கு கீழே இருக்குது. டீனுன்ற ஒருத்தர் கீழே இருக்குது. அதுக்கு மேலே போனால் மினிஸ்டர் தான். அந்த நாமத்துக்கு கீழே இருக்குது. அந்த நாமத்தை சொல்லும்போது இந்த ஹோல் ஹாஸ்பிட்டல்லே வந்து நீ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்களோ அதுக்கு என்ன செய்யுது, சும்மா அதிருது. கர்த்தர் சொன்னார், வானிலும் பூமியிலும் மேலான நாமம், அந்த சராசரங்களை ஆட்சி செய்கிற நாமம் என்னுடைய நாமம். இந்த நாமத்துக்கு இந்த ஹாஸ்பிட்டலே அதிரும் போது என் நாமத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த நாமத்தை நீ பேசும்போது அந்த நாமத்திற்கு சகலமும் உனக்கு கீழ்ப்படியும். காரணம் வல்லமை என்னில் இல்லை, நான் பயன்படுத்துகிற அந்த நாமத்தில் இருக்கிறது. In the name of Jesus. Come on, say in the name of Jesus. Arabala shantunadiyak. இந்த ஹோல் வேர்ல்டுக்கும் அவர்தான் டீன். கையெழுத்து அவர்தான் டீன். முழு உலகத்துக்கும் அவர்தான். அவர் பேரில் நீங்கள் போகும்போது அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய பேரில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மனுஷனே போனதா அர்த்தம். அந்த மனிதனுக்கு என்ன மரியாதை கொடுக்கப்படுகிறதோ அவருடைய பெயரை சுமந்து செல்லுகிறவர்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது. அந்த மனுஷன் அவமதிக்கப்பட்டான் என்றால் அவர் எந்த நாமத்தை சுமந்து கொண்டு வருகிறாரோ அந்த நாமத்தை அவமானப்படுத்தினதாக அர்த்தம். ஆகவே இயேசுவின் நாமத்தில் ஒரு சிறு பிள்ளை, என் நாமத்தினாலே ஒரு சிறு பிள்ளை ஒரு காரியத்தை சொன்னாலும் அத்தனையும் அந்த பிள்ளைக்கு கீழ்ப்படியணும். நோ சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த பிள்ளை அந்த நாமத்தை சுமந்து வருகிறபடினால். நாமமும் வல்லமையும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறதை வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை வல்லமையற்ற வாழ்க்கையாய் இருக்கவே முடியாது.
இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய வல்லமையை நீங்க என்ன செய்யுங்க, அவருடைய நாமத்தை பயன்படுத்த நீங்க ஆரம்பிக்க உங்களுக்கு வந்து வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசியுங்கள். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வல்லமையை சொல்லுங்க சாமி. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி. ஆமென். பூமி எங்கும் என்னுடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கும் உன்னை நான் நிலை நிறுத்தினேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். என்னுடைய வல்லமை நான் உன்னிடத்தில் காட்டும்படிக்கும், என்னுடைய நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கும் உன்னை நான் நிலை நிறுத்தினேன் என்கிற வார்த்தை பல வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்று சொன்னார். பிடித்த ஒரு வசனம். பின்பு இதை படித்த போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு? பார்வோனுக்குள்ள சொல்லுகிறாரு. ஆகவே இது நெகட்டிவான ஒரு மீனிங் இல்லையா அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். இல்லை பாருங்க, 2 வார்த்தை வருது. என்னுடைய வல்லமை, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நாமம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வல்லமை, என்னுடைய நாமம். இப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்புறம் பார்ப்போம், முதல் தொடர்பை பார்ப்போம். வல்லமை, நாமம். சொல்லுங்க, நாமம். அவர் நாமம் எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அவர் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென். எங்கே அவருடைய வல்லமை சொல்லுங்க கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கே அவர் நாமம் உயர்த்தப்படுகிறது. நான் சொல்ற மறந்துடவே கூடாது. திரும்ப சொல்லுங்க பாப்போம் கரெக்டா. எங்கே அவருடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அவருடைய வல்லமையே கட்டவிழ்க்கப்படுகிறது. எங்கே அவருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இந்த வார்த்தை பார்வோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆனால் இது எதிர்மறையான வார்த்தை அல்ல. இது எதிர்மறையானது போல தோன்றினாலும் இதிலே நேர்மறையான அர்த்தமும் இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இது பாசிட்டிவான வார்த்தையா நெகட்டிவான வார்த்தையா சொல்லுங்க? ரெண்டுக்கும் சேர்த்து அப்படியே தலையாட்டு. பாசிட்டிவான வார்த்தை நெகட்டிவான வார்த்தையா? அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். பாசிட்டிவான நெகட்டிவானதா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா யோபு இதை நெகட்டிவா தான் சொன்னான். என் பக்கத்துல வராரு, என்கிட்ட புடுங்கிட்டு போறாரு, என்னை கிராஸ் பண்றாரு, அவரை நான் பிடிக்க முடியல, என்னை அடிக்கிறாரு, அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார் என்று யோபு சொன்னபோது கம்ப்ளீட்டா நெகட்டிவ் மீனிங்ல சொல்றாரு. நம்பிக்கை இல்லாட்டி வாசிங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 10, 11, 12 சீக்கிரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அடுத்து இதோ அவர் என் அருகில் போகிறார். அவர் என் அருகில் போகிறார். நான் அவரை காணேன். நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார். அவர் கடந்து போகிறார். நான் அவரை அறியேன். நான் அவரை அறியேன். அடுத்த வசனம். இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? பிக் பாக்கெட் அடிச்சிட்டு போறாரு. அவரை பிடிங்க, அவர் யாரும் பிடிக்க முடியல. என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்ன நெகட்டிவா பேசியிருக்கிறார். இதை கொண்டு போய் கேலண்டர்ல வர நீங்க போட்டுருக்கீங்க. ஆனா ஒரு பியூட்டி என்னன்னா, இதே வசனம் யோபுல 2 தடவை வருது. ஒரு தடவை யோபு பேசுறாரு, ஒரு தடவை எலிப்பாஸ் பேசுறாரு. யோபு பேசும்போது நெகட்டிவா பேசுறாரு, எலிப்பாஸ் பேசும்போது பாசிட்டிவா பேசுறாரு. ஒரே வசனத்தை நீங்க நெகட்டிவாவும் மீனிங் எடுக்க முடியும், பாசிட்டிவா மீனிங் எடுக்க முடியும். நீங்க பிசாசோட சேர்ந்து வாசித்தீங்கன்னா கலங்காதேன்ற வசனம் கூட உங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தும். அவன் சொல்லுவான், கலங்காதேன்னு சொல்றாருன்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து வாசித்தீங்கன்னா எதிர்மறையான வசனம் கூட நேர்மறையா தெரியும். என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது. எவ்வளவு எதிர்மறையான வசனம் பாருங்க. கர்த்தர் சொன்னாரு, என்ன ஆண்டவரே? ஆமாடா, நீ அமெரிக்காவில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்தியாவில் ஒன்றால் இருக்க முடியுமா? அமெரிக்கா போகணும்னு தானே தோணும். அப்படித்தான் என்ன பார்த்துட்டா நீ பூமியில் இருக்க முடியாது, நாங்கள் தான் வரணும். எந்த ஒரு வசனத்துக்கும் நீங்க நெகட்டிவ் மீனிங் எடுக்கலாம்,
மாம்ச எண்ணத்தோட வாசிக்கும் போது ஆவியானோடு சேர்ந்து இந்த பாசிட்டிவ் மீனிங். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க, தேவன் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நம்முடைய நல்வாழ்வுக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். நல்வாழ்வுக்காகவே எழுதி வைத்திருக்கிறார். அதே புத்தகத்தை எலிப்பாஸ் பேசுகிற அந்த வசனத்தை 5ஆம் அதிகாரம் 9, 10, 11 வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் பாருங்க, அதே வசனத்தை இவர் சொல்றாரு, பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து கையத்தட்டு நல்லா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அடுத்து அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். அடுத்து தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்த கூடாதபடிக்கு கையத்தட்டு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் பின்னாடி இருக்கலாம். கையத்தட்டி ஸ்தோத்திரம் சொல்லு, ஸ்தோத்திரம் சொல்லு. ஆமென்.